தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். கிறிஸ்தவர்கள் உணவை குறித்து கவலைப்படலாமா என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். கிறிஸ்தவர்கள் சாப்பாட்டை குறித்து கவலைப்படலாமா என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். இன்றைக்கு நிறைய குடும்பங்கள் நாளைக்கு சாப்பாட்டுக்கு என்ன செய்ய போகிறோமோ தெரியல, இன்றைக்கி சாப்பாட்டுக்கு என்ன செய்ய போகிறோமோ புலம்பலை அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. இதுக்கு விவிலியம் தெளிவாக கூறுகிறது. எதை உண்போம் எதை குடிப்போம் என்ற கவலை உங்களுக்கு வேண்டாம் என்று வேதம் கூறுகிறது. எதை உண்போம் எதை குடிப்போம் என்ற கவலை உங்களுக்கு வேண்டாம் என்று வேதம் தெளிவாக கூறுகிறது. முதலில் கடவுளது அரசையும் அவருக்கு ஏற்புடையதையும் தேடுங்கள், பரலோக ராஜ்யத்தை முதலிலே தேடுங்கள் என்று வேதம் கூறுகிறது. அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் என்று வேதம் கூறுகிறது. முதலில் கடவுளது அரசையும் அவருக்கு ஏற்புடையதையும் தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் என்று வேதம் கூறுகிறது. மேலும் சிட்டுக்குருவிகளை பாருங்கள், அவை விதைப்பதுமில்லை அறுப்பதுமில்லை, அவைகளையும் கடவுள் வாழ வைக்கத்தான் செய்கிறார். ஆகவே கிறிஸ்தவர்கள் எதை உண்போம் எதை குடிப்போம் என்ற கவலை வேண்டாம். முதலிலே கடவுளது அரசையும் அவருக்கு ஏற்புடையதையும் தேடுவோம், அப்பொழுது மற்றவைகள் எல்லாம் தானாகவே வந்து சேரும்.